லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி ஒரே இடத்துல இருந்து 2 HF மாடுகள் நல்ல டாப் குவாலிட்டியான ஜெர்மன் பிரீடு ரகத்தில் மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க, இந்த 2 மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலை ஈத்து HF மாடுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு HF மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலை ஈத்து மாடு தாங்க. நல்ல ஹைட்டு வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு. சுழித்தவர் எதுவுமே கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல முகலட்சணம், அதிகப்படியான கறவைத்திறன் எடுக்கக்கூடிய ஒரு HF மாடாக தான் இந்த மாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள் இரண்டும் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய 2 மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்காசியிலிருந்து கோபால் டெய்ரி ஃபார்ம்ஸ்ல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு இந்த மாடு ஒரு 20 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. மாடு வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கும்போது நல்ல சைஸில் நல்ல ஹைட் வெயிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. அழகான முகலட்சணத்துலையும் இருக்குது. 2 பல் போட்டிருக்கக்கூடிய இளம் மாடாகவும் இருக்குது. அப்படிங்கும் போது தயங்காமல் வந்து நீங்கள் இந்த மாட்டை வந்து எடுத்துக்கலாங்க. ஒரு 2 கண்ணுக்கு கறந்துட்டு கொடுத்தீங்கனாலும் வாங்குற விலைக்கே உங்களால் தாராளமாக வந்து விற்க முடியும். நல்ல மடி உலம், காம்பு உலம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரோஸ் காம்பில் கறக்க பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். மிஷினுக்கும் வந்து செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுகிறவங்களுக்கு அனுசரித்து கொடுக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம். எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். மாட்டோட சார்ஜ் செப்பரேட்டாக வந்துடும், டெலிவரி சார்ஜ் செப்பரேட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. வாங்க, இரண்டாவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய போடி மொட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு HF மாட்டை பற்றி பார்த்துடலாம். அதுவும் ஒரு ஜெர்மன் பிரீடு ரகத்தை சார்ந்த மாடு தாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் மாடு நல்ல பெருவட்டான மாடு. மெஜாரிட்டி வெயிட் இருந்தாலே அதை வந்து HFல வரக்கூடிய ஒரு ஜெர்மன் பிரீடு மாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கலாம். 4 பல் போட்டிருக்கக்கூடிய இளம் மாடு தாங்க. இன்னொரு 10 கண்ணுக்கு கண்டிப்பாக வந்து வச்சுக்க முடியும். ஒரு 2-3 கண்ணுக்கு கறந்துட்டு கொடுத்தோம்னாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல லாபகரமான மாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த ஜெர்மன் பிரீடில் வரக்கூடிய மாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா மடி வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக தெரியாது. ஆனால் கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் நல்லா கறவைத்திறன் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். மாடு உள்வடி மாடுகளாக தான் இருக்கும். இந்த 2 மாடுகளுமே அப்படி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடுகள் தான். தலையீத்துக்கு இந்த மாடும் ஒரு 16-17 லிட்டர்லாம் தாராளமாக எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல மடிவளமான மாடுகள், காம்பு வளமான மாடுகள், நல்ல உடசலாகவும் இருக்குங்க. இந்த ஜெர்மன் பிரீடு ரகத்தை சார்ந்த மாடுகள் ரொம்பவும் கரியேறி போயெல்லாம் இருக்காது. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். பொதுவாக இந்த 2 மாட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 10 கண்ணுக்கு வச்சு இந்த மாட்டை வந்து பராமரிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல லாபகரமான மாடுகளாகவே இருக்கும். ஏன்னா எல்லா மாடுகளுமே இளம் மாடுகள் தான். கறவைத்திறனும் அதிகமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் தென்காசியிலிருந்து கோபால் டெய்ரி ஃபார்ம்ஸ்ல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. 2 மாடுமே பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான மாடுகள். இது போன்ற குவாலிட்டியான மாடுகள் உங்ககிட்ட விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் யூடியூப்பில் போட்டு விற்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.